ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் பார்த்தா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். pminternship.mca.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, மத்திய அரசு சார்பில் பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் பார்த்தா கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா ஃபஸ்ட் ரவுண்டில் நிறைய பேர் செலக்ட் ஆகி அவங்க இன்டர்ன்ஷிப்பில் பார்த்தா கலந்துக்கிட்டாங்க. இப்போ அதுக்கான ரவுண்ட் 2 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் பார்த்தா ஆஃபர் பண்ணுறாங்க. 300க்கும் மேற்பட்ட கம்பெனிஸில் உங்களுக்கான வேலை இப்போ இருக்க போது. அதேமாரி 700+ டிஸ்ட்ரிக்டில் பார்த்தா உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது மத்திய பட்ஜெட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, த பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் பார்த்தா டாப் கம்பெனிஸ் 500 டாப் கம்பெனிஸ் மூலமாக வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு 500க்கும் மேற்பட்ட கம்பெனி மூலமாக ஸோ உங்களுக்கு இந்த 1 கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னா, ஸோ மொத்தமாக இந்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 12 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் மாரி சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஜாப் என்வால்மெண்ட்லாம் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஜாப் கிடையாது, முழுக்க இன்டர்ன்ஷிப் தான். உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுக்குறாங்க, அதை மட்டும் தான் பண்ணுறாங்க. ஏஜ் இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, 21 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹை ஸ்கூல், ஸோ நீங்கள் பார்த்தா நீங்கள் 10th பாஸ் பண்ணவங்க, 12th பாஸ் பண்ணவங்க, ஐடி முடித்தவங்க, டிப்ளமோ பாலிடெக்னிக் முடிச்சிருக்கவங்க, கிராஜுவேட் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஃபார்ம் அந்த மாதிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐஐடி, ஐஐஎம்எஸ் அந்த மாதிரி பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதேமாரி சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், எம்பிபிஎஸ், பிடிஎஸ் போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதேமாரி யாராச்சும் பார்த்தா ஸ்கில் அப்ரெண்டிஸ்ஷிப், இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதேமாரி இதுக்கு முன்னாடி இந்த நாட்ஸில் பார்த்தா அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக டாப் 500 கம்பெனியை பார்த்தா உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அந்த கம்பெனியை அப்ளை பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் அந்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் போய்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு டிபிடி, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்னா மந்த்லி அசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு 5000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 12 மந்த்துக்கு மந்த்லி 5000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. எவ்ரி மந்த் அந்த கம்பெனி பேஸ்டு அந்த அட்டனன்ஸ் ரிலேட்டரை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 500 ரூபாய் பார்த்தா அந்த கம்பெனி சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலம் கிடைக்கும். ஒன்ஸ் த கம்பெனி மேக் த பேமெண்ட், த கவர்மெண்ட் வில் பே 4500 ரூபாய் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த கேண்டிடேட் த்ரூ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக உங்களுக்கு இந்த அமௌண்ட் கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆதாரில் எந்த அக்கௌண்ட் லிங்க் இருக்கோ அதுக்கு அமௌண்ட் செலுத்துகிறாங்க. இந்த இன்டர்ன்ஷிப் 5000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன் டைம் கிராண்ட் ஃபார் இன்சென்ஷியல் ஃபார் 6000 ரூபாய் வில் பி டிஸ்பர்ஸ் டு த ஈச் இன்டர்ன். அதாவது ஒன்ஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் அமௌண்ட்டு 6000 ரூபாய் மத்திய அரசு கொடுப்போம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் காஸ்ட் முழுக்க எல்லாமே பார்த்தா அரசே ஏற்றுக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இன்சூரன்ஸ் கவரேஜ்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட் வுட் ஹவ் ரெஜிஸ்டர், நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்களே இந்த ஸ்கீமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் அதிகபட்சமாக 5 கம்பெனி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. உங்கள் லொக்கேஷனில் உங்கள் ஸ்டேட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் வச்சு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஷார்ட் லிஸ்ட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் 5 கம்பெனிங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அதை வச்சு உங்களுக்கு ஆன்லைன்லேயே செலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அதை வச்சு உங்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றதையும் பார்த்தா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு சொந்த ஊரில் உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போது.
ஸோ எப்படிலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டும் இதுதான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு யூத் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம், எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறது, அதை கொடுத்து ஃபுல் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துரு, அந்த வீடியோ பார்த்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதேமாரி உங்களுக்கான இன்டர்ன்ஷிப்புக்கும் நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியும் இதிலே வந்து அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். மார்ச் 12 வந்து பார்த்தா கடைசி தேதியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் எம்ப்ளாய்டாக இருக்கணும் அன்எம்ப்ளாய்டாக இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். எல்லா செக்டார்லேயுமே கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரியாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த இன்டர்ன்ஷிப் வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். அதேமாரி உங்களுக்கு மேனுவல்ஸ் எப்படி நீங்கள் பதிவு பண்ணுறது, எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. கைடன்ஸ்க்கான வீடியோ கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்குது. அதேமாரி அந்த பார்ட்னர்ஸ் கம்பெனி பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த 500 கம்பெனி என்னென்ன, ஸோ ரிலையன்ஸ் இருக்குது, டாட்டா இருக்குது, HDFC பேங்க் இருக்குது, அந்த மாதிரி பல பேங்க்லேயும் உங்களுக்கான அப்ரெண்டிஷிப் இருக்குதுங்க. ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு, பயன்படுத்தி அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரும், அதை பார்த்து நீங்களே இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 21 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கவங்க டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஒல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.